இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. சாப்பிட்டு போலாம்ல. பசிக்கவே இல்லக்கு. ஏன் சசி சாப்பிட்டு கிளம்பேன். பரவாயில்ல மாமா இருக்கட்டும். இன்னைக்கு இப்படிதான் வந்து சாப்பிடாம போயிட்டா. சாப்பிட்டு போனா என்ன விடுக்கா, இப்பெல்லாம் சரியா பசிக்கவே மாட்டேங்குது. என்னதான் சொல்ல? ஏன் பசிக்க மாட்டேங்குது? அப்ப போய் டாக்டரை பார்க்க வேண்டியதானே? வேற எதுவும் இல்ல, ஒரு மாதிரியாவே இருக்கு அதான். அம்மா, உன் தம்பிக்கு எப்படி பசிக்கும்? ஏங்க என்ன சொல்றீங்க? இதனால அவனுக்கு பசிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ போட்டு விட்டாரே. எதனாலங்க என்னன்னு சொல்லுங்க. நீ அவன்கிட்டயே கேளேன். ஏய் உனக்கு என்ன செய்வு? எதனால உனக்கு பசிக்க மாட்டேங்குது? அக்கா, மாமா தான் ஏதோ சும்மா ஓட்டுறாருன்னா நீ வேற ஏன்? என்ன ஓட்டுறாரா? ஏங்க இவன் என்னங்க என்னமோ சொல்லலாம். நீ தெளிவா கேளு, அவன் சொல்லிடுவான்ட்ட. என்னெல்லாம் சொல்ற? அம்மா ஐயோ சாரிங்க, உங்களை சொல்லிட்டேன் மாத்தி. தெரிஞ்சே கூட சொல்லியிருப்ப. என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, போய் சாப்பிடியா என்ன? இது என்னன்னு சொல்லிட்டு போங்களா. அவன்கிட்ட கேளு. கேட்டாதான் சொல்ல மாட்டானே, நீங்களா சொல்லுங்க. ஒரு பிள்ளைய லவ் பண்றான் உன் தம்பி. என்னங்க சொல்றீங்க? ஆமா ரமா, பாருங்க அது. அத உன் தம்பிட்டே கேளு. ஏய் மாமா சொல்றது உண்மையா? உண்மைதான், நீ வாய மூடு. வாய்க்குள்ள 10 கொசு போயிருச்சு. என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா? நான் என்ன பண்ணேன்? புது பழக்கமா இருக்கு. என்னக்கா சொல்லிய நீ? எவனே தெரியாம நீ பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு இருப்பியா? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான். எனக்கு தெரிஞ்ச பிள்ளையா? யாரு? கெஸ் பண்ணு பாப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். இத சொல்லு. நம்ம மாமா பொண்ணு மாலதி தானே? வாழ்த்துக்கள்ல. நான் நினைச்சே பார்க்கல. லூசு. என்னல லூசுன்னு திட்டியா? உன்கிட்ட இப்ப சொன்னா நீ தானே கெஸ் பண்ணுன்னு சொன்ன. கெஸ் பண்ணுன்னு சொன்னா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கெஸ் பண்ணுவியா? அப்புறம் எவ்வளவுதான் லவ் பண்ற சொல்லா. உனக்கு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு மாமாவுக்கு நம்ம சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணோம்ல? ஆமா. அங்க ஒரு பொண்ணு வந்திருந்துச்சுல்ல. யாருல? 2 பேர்ல இருந்தாவ. சண்முக. எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இந்த பிள்ளைய அன்னைக்கு தானே நீ வீட்ல பார்த்த? வீட்ல பார்த்து ஒரு 2 மாசம் இருக்குமா? அவளை எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் அவளை பஸ் ஸ்டாப்ல தான் பார்த்தேன். ஓ, சண்டையோட தான் ஆரம்பிச்சிச்சு. ஓ அப்படி. மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிச்சிருக்கிய. லூசு, நான் இன்னும் சொல்லவே இல்லை அந்த பிள்ளைகிட்ட. நம்மள சொல்ல வேண்டியதானே? தங்கா எப்படி சொல்லியதுன்னு தெரியல. இந்த பசங்களுக்கு இது ஒரு பொழப்பு. லவ் பண்ற பிள்ளைகிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்ல. அப்புறம் எதுக்குல லவ் பண்ற? தைரியம் இல்லாம இல்ல, ஏதாவது நினைச்சிட்டானா? என்ன நினைக்க போறா? அவளுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா திருப்பி லவ்யூன்னு சொல்ல போறா, இல்லைன்னா வேண்டான்னு செருப்படுத்தி நீட்ட போறா. நீ வேற பேசாம இரு. செருப்படுத்து நீட்டு வா, விளக்கு மாத்த எடுத்து நீட்டு வா. நீ ஏன் இப்படி பண்ணியா? ஏய் நான் சும்மா சொன்னேன். போய் தைரியமா சொல்லு. கண்டிப்பா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கும். எப்படிக்கா சொல்ல? என் தம்பியை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? சே, இப்படி ஒரு பாசமா என் மேல? லூசு, போய் சொல்லல. சரி, அவ எப்படி கேரக்டர் உனக்கு தெரியுமா? ஸ்டார்டிங்ல என்கிட்ட சண்டை தான் போட்டா, அதுக்கப்புறம் இப்ப நல்லாதான் பேசுறா. அவளும் நீ லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் என்னல, போய் சொல்லி சீக்கிரம் மண்டபத்தை புக் பண்ணுங்க. அம்மா வாத்தியாரு வெக்கலாம் பண்றானே. இல்லக்க, அவங்க வீட்ல எல்லாம் எப்படிக்க? உங்க வீட்டுல எல்லாம் செம்ம கேரக்டர்டா அந்த அக்கா. ஒரு அண்ணன் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா, துணி எடுக்க போகும்போது அண்ணன் கூட வந்தேன்னு சொல்லி சொன்னான். ஆரா துணி கடையிலமா மீட் பண்ணா? ஆமாக்க. பாவி, ஒரு வார்த்தை என்கிட்ட ஏதாவது சொன்னியாடா? கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம் தான்க்கா, சொல்லாம இருந்தேன். என்னம்மா போ, இப்பயாவது சொன்னியே. சரி, நான் வேணா பெரியமா பெரியப்பாட்ட சொல்லவா? அம்மா தாயே, நீ பேசாம இரு. முதல்ல அவட்ட சொல்லிக்கிறேன். அவ அதுக்கு பதில் என்ன சொல்லியான்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பேசலாம். அதெல்லாம் அவ ஓகே என்ன சொல்லுவா. பேசாம இரும்மா, நீ வேற என் மனசுல ஆசையை வளர்த்து கூடாத. அந்த பிள்ளை இது வேண்டான்னு சொல்லிருமோன்னு பயமா வேற இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டா. எப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ நாளைக்கு தான் அவளை மீட் பண்ண போறேன். சொல்லலான் இருக்கேன். சூப்பர் சூப்பர், சொல்லிடு. சொல்லிட்டு நேரம் என்ன பார்க்கவா வந்து என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போ. சரி, நான் கிளம்பி என்ன நேரம் ஆயிட்டுல, நீ போய் தூங்கு போ. சரிடா, பார்த்து போ. பாரு, சண்முக போய் லவ் பண்ணிருக்கா. எனக்கு இது தெரியவே இல்ல. அதெல்லாம் இதை நாளைக்கு சின்ன பொண்ணுகிட்ட சொல்லணும். இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேண்டாம், தூங்கிருப்பா. காலையில ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். என்னக்கா இது 2 பேரும் இன்னும் காணோம்? தான் சின்ன பொண்ணு காலையில நேரத்தோட தானே வர சொல்லுச்சு. ஆமா, ஒரு போன் பண்ணுங்க. ஜோதியை கட் பண்ணட்டா? யாரோ ஒருத்தருக்கு சீக்கிரம் போன் பண்ணுங்க. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? வீட்ல தாமா. அக்கா, ரேஷன் கடைக்கு போன நேரத்தோட வாங்க, லைன் போடுன்னு சொல்லுச்சுல. என் மவனுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேம்மா காலையில. அக்கா, இன்னைக்கு மழையா பெய்யுதுன்னு நம்ம ஊர்ல காலேஜ் ஸ்கூல் எல்லாம் லீவுல. ஸ்கூல் மட்டும் தாமா லீவு, காலேஜ் எல்லாம் இருக்கு. சரிக்கா, நேரத்தோட வாங்க. வனிதாக்க,
என்ன சின்ன பொண்ணு? டி நான் பேசாம நேரத்தோட வர சொல்லுங்க. நம்ம 2 பேர் போய் வருஷம் போட்டு வைக்கிறோம்னு சொல்லுங்க. ஆ அதான் கவியும் கையோட எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆ சரிம்மா. ஹலோ வனிதா சொல்லுமா. நானும் சின்ன பொண்ணு போய் வருஷம் போட்டு வைக்கோம். நீங்க லதாக்காவை கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க ரேஷன் கடைக்கு. சரிம்மா நீங்க போய் வருஷம் மட்டும் போடுங்க. இந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறேன். 1/2 மணி நேரம்லாம் வரிசையை பிடிச்சி நிக்க முடியாது. சீக்கிரமா வாங்க படபடன்னு. சரிம்மா சரிம்மா. ஏக்கா வாங்க நம்ம 2 பேரும் போவோம். வா சின்ன பொண்ணு போலாம். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை சண்மு. ஒருவேளை நம்மளை பிடிக்கலையோ அவளுக்கு? கடவுளே, அவ எப்படியாவது வந்துடணும். அம்மு பயமா இருக்குடி. ஓடிட்டு போடி, இவ்வளவு தூரம் வந்துட்டு பயமா இருக்குன்னு நடிக்கிறா. அம்மு நீயும் வா அம்மு. எடு செருப்பு நாயே, எங்க ஓடிரு. சரி கிளம்பலாம் நம்ம. என்ன கேமராவ போறேன்டி. நான் திரும்பி வந்துடவா? துருப்பு பிஞ்சிரும் உனக்கு. பேசாம வீட்டுல இருந்தவள எடுத்துட்டு வந்து இப்படி மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நிக்க வச்சிருக்க நீ. எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டி. இவ்வளவு தூரம் வந்துட்டே சண்மு, போய் பேசிட்டு போ. சரி நீ கட் பண்ணு. ஒரு நிமிஷம். சண்மு, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? இல்ல கொஞ்ச நேரம் தான் ஆச்சு வந்து. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தானே நான் வரலன்னு கிளம்ப போனீங்க. ஆமா, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். சரி ஓகே. சரி என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களா? என்ன இல்ல என்ன சொல்லுங்க. நீ நீ என்ன நீ நான் எழுத்துட்டு இருக்கீங்க? திமிரு தாண்டி உன்ட்ட எனக்கு பிடிச்சது. சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது. நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கா. இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னீங்களோ? இல்ல அப்புறம் என்ன? சண்மு, என்ன? நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்றேன். என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்ல, அப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சண்மு. அதுல இருந்தே உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீயும் என்கிட்ட நல்லா தானே பேசியா? அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? நல்லா பேசியனா உடனே பிடிச்சிருக்கு நீங்களா நினைச்சுக்கீங்களோ? என்ன சண்மு பேசியா? அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினா உடனே லவ் பண்றேன்னு நினைச்சிருவீங்களோ? அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிடுவேனா? இவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்களேன்னு தான் நானும் பேசினேன். நீங்களும் உங்க மனசுல ஒரு கோட்டை கட்டிட்டு என்கிட்ட வந்து கேக்குறீங்க. இப்போ இவ்வளவு நாள் என்கிட்ட பேசினது பொய்யா? பேசினதெல்லாம் பொய்யன்னு சொல்லல. நீங்க எப்படி நான் லவ் பண்றேன்னு நினைக்கலாம்? சண்மு சாரி. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம என் மனசுல ஆசையை வளர்த்தது தப்புதான். அழுறீங்களா? நீ என்ன லவ் பண்ணலனா எதுக்கிட்டே அப்படி என்கிட்ட பழகுனா? நான் சும்மா தான் சொன்னேன். நானுமே உங்களை உண்மையா தான் லவ் பண்றேன். ஏன் சண்மு இப்படி பண்ணியா? ப்ளீஸ் அழாதீங்க. நான் கொஞ்ச நேரம் சும்மா விளையாடலான்னு தான் நினைச்சேன் உங்ககிட்ட. விளையாட்டு கூட அப்படி சொல்லாத சண்மு. எதுக்கு இப்படி அழறிய? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. நீ திடீர்னு இல்லைன்னு சொன்னதும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இல்ல அழாதீங்க. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்க. நானும் உங்களை லவ் பண்ணியேன். இப்போ நான் அழுதன்றதுக்காகவா சொல்ல? சத்தியமா இல்ல. பஸ் ஸ்டாப்ல பார்த்த அன்னைக்கே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. ஆனா வெளியே காட்டிக்கல. மறுபடியும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா சொல்லதான் பயமா இருந்துச்சு. ஏன் சொல்லிருக்கலாம்ல? உங்களுக்கு அந்த மாதிரி என் மேல எந்த எண்ணமும் இல்லைனா அதனாலதான் சொல்லாமையே விட்டுட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப நான் விளையாட்டுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு எப்படி அழுதே இல்லை எனக்காக. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ லவ் யூ சசி. லவ் யூ டி சண்மு. நீ உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன் சண்மு. நீ தைரியமா என்ன நம்பலாம். உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. உங்க மேல நம்பிக்கை நிறையவே இருக்க போய் தான் நீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னோடனே முடியாதுன்னு சொல்லாம வந்தேன். சீக்கிரமே எங்க வீட்டுல பேசி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன். என்ன மேடம் மார்னிங்கே பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி வர சொல்லிட்டு இப்படி பார்க்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா? ஆமா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு வந்ததுல இருந்து தோல்ல சஞ்சய் உட்காந்துருக்கே, ஏதாவது பேச வேண்டியதானே? பேசணும்னா தோணல. எனக்கு இப்படியே உன் கூடவே உன் பக்கத்திலேயே எப்பவுமே இருக்கணும் போல இருக்கு. எம்மா நேரம் வந்தா பாசத்தை பொழிவா, ஒரு நேரம் வந்தா பத்திரகாளி மாதிரி ஆடுவா. யூனிவர்சல் ட்ரூத்டா. கேர்ள்ஸ்னாலே அப்படிதான். என்னமோ ஆனா லவ் பண்ற பையக்க போறேன் பாவம் தான். எதுக்குமா வர சொன்ன? தெரியலடாமா. என்னடி பதில் இது? தெரியலடா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். உங்க பாட்டிட்ட என்ன சொல்லிட்டு வெளியே வந்தா? சாரா வீட்டுக்கு போறேன் தான். அடி பாவி,
சந்தோஷ் அங்க பாரேன் அந்த குழந்தைங்களாம் எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்கன்னு. ஆமா அழகா இருக்குல்ல. ம். கவலைப்படாத, அடுத்த வருஷம் நம்ம குழந்தையும் கூட்டிட்டு வந்து விளையாட வச்சிருவோம். லூசு. என்னம்மா உண்மையை தானே சொன்னேன். பாப்போம் பாப்போம். போடிங்க. இன்னைக்கு வரைய வீட்டுக்கு? நீ எப்பன்னு சொல்லு வந்துடுறோம். நாளா சொல்லல. நீங்க அம்மாட்ட கேட்டுட்டு நல்ல நாளா பார்த்து வாங்க. ஒண்ணு தானடி கேட்க வரோம். நம்ம அன்னைக்கும் உங்க இடத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போற மாதிரி நல்ல நாளா பார்த்துவான்னு சொல்லியா? சொன்ன ஒரு காரணமா தான்டா. சரிம்மா. ஐ லவ் யூ சந்தோஷ். குண்டு பட்டாணி. என்னடி இது? தெரியல, நான் உனக்கு வச்சிருக்க பெட் நேம். இங்க இன்னொரு வாட்டி சொல்லு. குண்டு பட்டாணி. அம்மா புதுசு புதுசா யோசிக்கிறா. போடா என் குண்டு பட்டாணி. ஸ்வேதா என்னடி கேட்காமலே கிடக்கு? இனிமே அப்படித்தான். என்ன சின்ன பொண்ணு, 4 எட்டு நடந்து வரதுக்குள்ள இப்படி வந்து உட்காந்துருக்கிய? பாருங்கக்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பிடிச்சி நடந்தோம்னா வீட்டுக்கே போயிடலாம். வீட்டுக்கு போய் என்னக்கா பண்ண போறிய? கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு போலாம்ல. எனக்கு வேலை கிடக்கம்மா வீட்ல. எங்கக்கா எனக்கும் தான் வீட்ல வேலை கிடக்கு, நான் போட்டு வரலையா? எனக்கு பார்த்து வைக்க உங்க மாமியார் இருக்கு, எனக்கு நான் தானே போய் பார்க்கணும். ஆமா மாமியார் பாக்குது. சும்மா அதையே சொல்லாதீங்க, இப்பெல்லாம் ஒரு வேலை பாக்குறது இல்ல, நான் தான் அவ்வளவு வேலையும் பாக்குறேன். சரி சின்ன பொண்ணு, நீயே வேலை பாக்குற. வாங்கம்மா போட்டு வாங்க சின்ன பொண்ணு, மழை வேற வர மாதிரி இருக்குல்ல. ஏக்கா எப்படிக்கா நீங்க இந்த வயசுலயும் நடந்து ஓடுறிய? எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மூச்சு பிடிச்சு நடந்தாலே மூச்சு வாங்குது. அதானே. இந்த காலத்துல சாப்பாடு அப்படிமா, இப்ப அப்படியா? அல்லது பொழுது காய்கறி எல்லாம் சாப்பிடணும். இப்ப இருக்க பிள்ளைய ஒரு காய் திங்க மாட்டேது. என்னதான் சாப்பிட்டாலும் அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தெம்பு எங்களுக்கு இல்லக்கா. சரி வாங்கம்மா கிளம்பலாம். வாங்க சின்ன பொண்ணு, அரிசி மூட வேற இருக்கு, நாங்க தூக்கிட்டு போக வேண்டாமா? எல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளவு நனைஞ்சில போவோம். சரி வா சின்ன பொண்ணு கிளம்புவோம். ஏக்கா ரம்மா ஃபோன் பண்ணியா? ஸ்பீக்கர்ல போடு சின்ன பொண்ணு. ஹலோ சின்ன பொண்ணு. அம்மா எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் டி. ஒருட்டு வந்தா என்ன வீட்டுக்கு? யாருமே கிடக்க மாட்டேங்கிறம்மா. இன்னைக்கு சாயங்காலம் வரேன் என்ன? சரி சின்ன பொண்ணு, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேம்மா, நீ? சாப்பிட்டேன் சின்ன பொண்ணு. வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் சின்ன பொண்ணு, அதுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியா, என்ன கதை சொல்லு கேப்போம். உனக்கு தெரியல சின்ன பொண்ணு, என் தம்பி சசி. யாரு? தெரியும். அன்னைக்கு வீட்டுல பார்த்தா அப்புறம் தீபாவளி அன்னைக்கு கூட வேட்டு வைக்க வந்தான்ல. ஆமா ஆமா. சொல்லுறமா. என் தம்பி சசி இருக்கான்ல, அவன் வந்து நம்ம லதாக்கம்மாவை சண்முக லவ் பண்றானாமா.